கனி என்கோ பாதங்கேனோ. அவனை நான் என்னவென்று சொல்ல முடியும்? அவனையே நீ மணாளனாக அடைந்து இன்புற்று பன்னெடுங்காலம் வாழ்க என்று நாரதன் வாழ்த்துகிறான். வாழ்த்துட்டு துவாரகைக்கு போனா கண்ணன் பெருமானிடத்துல ருக்மிணி தேவியினுடைய அழகு குணங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். தாம் புத்தி லட்சண உதாரிய ரூபசீல குணாசிரயாம் கிருஷ்ணச்ச சதிருஷீம் பாரியாம் சமுத்தோடும் மனோதனே. இப்படி நாரதனாலே ருக்மிணி பிராட்டியுடைய அழகு குணங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்டவனான ஆயர்கோ அவளையே மனைவியாக அடைவதுன்னு சங்கல்பம் பண்ணாராம். ருக்மிணி தேவி பகவானை கணவனாக அடைவதுன்னு பண்ணின சங்கல்பம் தவறினாலும் தவறலாம். சர்வேஸ்வரன் பண்ணின சங்கல்பம் தவறால் அல்லவா தீர்மானம் பண்ணிவிட்டார். குழந்தை விவாக வேச அடைகிறாள். பீஷ்மக மகாராஜன் தன்னுடைய பந்துக்கள் புரோகிதர்கள் மகான்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி கல்யாண விஷயமா யோஜனை பண்றான். பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுத்து, சீக்கிரமா மாப்பிள்ளைய தேடணும். ஒரு ராஜபுத்திரனுக்கு கொடுக்கலாமா, தேவபுத்திரனுக்கு கொடுக்கலாமா, ரிஷி புத்திரனுக்கு கொடுக்கலாமா, யாருக்கு கொடுக்கலாம்னு கேட்கிறான். கேட்டுட்டு அந்த பீஷ்மக மகாராஜா அவரிடத்துல தான் எத்தகைய மருமகனை விரும்புகிறான் என்பதை சொல்லுகிறான். எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை தர்மசீலம் சத்யசந்தம் நாராயண பராயணம் வேத வேதாந்த விஜ்ஞம் ஜா பண்டிதம் சுந்தரம் சுபம் சாந்தம் தாந்தம் சமாசீலம் குணிதம் சிரஜீவினம் மகாகுல பிரதூதம் ஜா சர்வத்ரைவ பிரதிஷ்டிதம் சுவாசகம் விசாரஜ்ஞம் சித்தாந்தேயோ நிதாந்ததோ. ராஜாவுடைய அந்த பேராசியை பாருங்க. எனக்கு எப்படி மாப்பிள்ளை தெரியுமா? தர்மம் தவறாதவனாயிருக்கணும், உண்மையை தவிர வேறு பேசாதவனாயிருக்கணும். தர்மசீலம் சத்யதந்தம். அதுக்கு மேல என்னன்னா உண்மை இல்லாத போனாலும் பரவாயில்லை, தர்மம் இல்லாத போனாலும் பரவாயில்லை, சியப்பதியான நாராயணனை தவிர வேறு எந்த தேவதையையும் தொழாதவனாக இருக்க வேணும். புராண காலத்திலேயே நாராயண பராயணம், பராயணம்னா கதின்னு அர்த்தம். நாராயணனையே கதியாக கொண்டவனாக இருக்கணும். அதுக்கு மேல வேதம் வேதாந்தங்களை அறிஞ்சவனா இருக்கணும். அதுக்கு மேலே பண்டிதனா இருக்கணும். பண்டிதன் அதுக்கு மேலே சுந்தரம் அழகனா இருக்கணும். சுந்தரங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சுந்தரம்னு அழகுக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு. அமையற மாப்பிள்ளையினுடைய மூஞ்சியை பொறுத்து அர்த்தம் பண்ணணும். சுந்தரம் சுபம் சாந்தம், அவ சாந்தனா இருக்கணும், குணசாலியா இருக்கணும், நீண்ட ஆயுள் வாழ்பவனா இருக்கணும், நல்ல குலத்துல பிறந்தவனா இருக்கணும். வாய திறந்தான்னா தெளிவான சுபமான மங்களமான வாக்குகள் வருகிறவனா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சதானந்தங்கிற புரோகிதன் எழுந்திருக்கிறான். பீஷ்மகா, இப்ப நீ சொல்லக்கூடிய இத்தனை குணங்களும் ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. அது சிவப்பதியான எம்பெருமான உத்தரவுதான் இருந்தோ. அவன் தான் பூவோ பாலாவதரனே, பூமியினுடைய பாரத்தை போக்குவதற்காக துவாரகையில கிருஷ்ணனா இருக்கான். அவனுடைய பெருமை அளப்பறிய முடியாதது. அழ்வார் சொன்னார், யாருமேத்தி ஏழுலகும் முற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திரும் தன்னை ஏத்த ஏத்தா எங்கு எதிரும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்பா யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யானும் இவானே உமிழாய வைந்துமாய் குழக்க நின்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே ஆறுமாறு மாறுமாயோ ஐந்து மைந்து மைந்துமாய் ஏழு ஜீதி இரண்டு மூன்று ஏழும் ஆறும் எட்டுமாய் தொன்று ஜோதி மூன்றுமாய் துளக்கமில் விளக்கமாய் எந்த மாவியுள் புகுந்ததென்போதோ என் ஈசனே அச்சம் அச்சம்
நோயுடல் விரப்பவாய முப்பிவை வைத்தவக்கை வைத்த சிந்தை மாற்றிவான் இயற்றுவான் அச்சுடன் அனந்த கீர்த்தி ஆதி அந்தம் இல்லவன் நச்சர அணை விளந்த நாதன் அவன் வேத கீதனை அவனுக்கு தான் கொடுக்கணும். மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ருக்மிணிய கிருஷ்ணனுக்கே தரதுன்னு தீர்மானம் பண்ணார். இந்த சமாச்சாரம் ருக்மிணியினுடைய அண்ணனான ருக்மிணியினுடைய காதல விழுந்தது. அவன் தான் கிருஷ்ணன் சொல்லிட்டு பகவானுக்கு பகைவனானபடினாலே ஓடி வந்தான். தந்தையே, கேட்டதெல்லாம் நியாயம்தானா? கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்க போறீங்களா? ஆமா. அகோநந்தஸ்ய வைஸ்யஸ்ய தஸ்யை தஸ்மை கோரட்சகாய சாட்சாத் ஜாராய கோபீன கோபால உச்சிட்ட போஜின. தந்தையே, அந்த கிருஷ்ணனுக்கு என் தங்கையை கொடுக்கப்படாது. ஏன்னு கேட்கிறீரோ? அவன் கேவலமான காரியங்களை உடையவன், பசுக்களை மேய்ப்பவன், பொம்மநாட்டிகளை திருடுறவன், பொம்மநாட்டிகள் குளிக்கிற காலத்திலே அவ வஸ்திரத்தை அபகரிக்கிறவன், அதுக்கு மேலே இடையர்களுடைய எச்சிலை உண்கிறவன். தந்தையே, ஒரு பொண்ணை கொடுக்கணும்னா அவனுக்கு ஏதாவது யோக்கியம் இருக்க வேண்டாமா? கிருஷ்ணன் ராஜபுத்திரனா? மா ராஜபுத்திரனா, மா சூரஹா, மா குலீனஹா, மா சுஜி, மா தாதா, மா தனாத்யஸ்ச, மா யோக்யகா, மா ஜிதேந்திரியகா. அவருக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அதனால அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு அத்த பிள்ளை தான் ரொம்ப அற்புதமான ராஜகுமாரன். அவருக்கு தான் என் தங்கையை கொடுக்கணும்னு ராஜா பார்த்தான். அரசியல்ல புள்ளைக்கு ரொம்ப செல்வாக்க கொடுத்தது கடைசியில தலைக்கே ஆபத்துங்கிறது அப்பதான் ராஜா உணரணும். புரியல? பீஷ்மக ராஜா என்ன பண்றது? எதிர்த்து பேசினா தண்ணியே ஜெயில அடைச்சிருவான். அதனாலே மகனே, உன் இஷ்டப்படி நடக்கட்டும்னா ததவேத்யாதிதா வாங்கி வைதர்பி துர்மனாதிருஜம் விசிந்திய ஹத்தம் துஜம் கஞ்சிது கிருஷ்ணாய ராப்ராதாயினோத்ருதம். இந்த முடிவு ருக்மிணி காதுல விழுந்தது. பெருமாள் தியானம் பண்றார். விண்ணவரி நிறமே குழுமண்ண ஜடமதன் நிறைவில் விண்மிரவும் நிறையவரும் இளையோனே மென்மை தரும் அரைமொழிகள் செம்மையுற உலகுணர வெண்மை வெறி அவ்வுறவில் வருவோனே கண்ணன் என மதிமலரில் அண்ணி ஒரு பொதுவர் குடி கண்ணலிடை அடையும் ஒரு சிறுவோனே கையில் ஒரு கனிபுறைய மெய்யுணரும் முனிவர் புகழ் கவ்வை தளர் நுனி துதி மகிழும் ஒருவோனே. பகவானே, கண்ணன் மேல ஒரு 108 திருப்புகழ் அடியேன் பாடுறேன். அந்த திருப்புகள் அருணகிரிநாதர் திருப்புகள் நினைக்க வேண்டாம். கிருஷ்ணன் மேலில் பாடின ஒரு திருப்புகள். இவன் சொல்றான், அந்த சமயத்துல அந்த பிராமணன் வரா, சுவாமி அடியேனு கூட உபகாரம் பண்ணணுமே, நான் ஒரு ஓலை எழுதித்தரேன், அதை துவாரகாதீசன் கையில சமர்ப்பிச்சு விடணுமே. நாள் ஆனால் நான் 7 ஸ்லோகம் எழுதி கொடுத்திருக்கார். அந்த 7 ஸ்லோகமும் லவ் லெட்டர் தான். ஆனா வேதாந்த லவ் லெட்டர். அந்த பிராமணன் அந்த ஓலை வாங்கினான், துவாரகைக்கு வருகிறான், எம்பெருமானை வரவேற்கிறான். இவரை சாப்பாடு உபாடு எல்லாம் போட்டு குசல பிரச்சனைகள் எல்லாம் பண்ணின பிறகு சுவாமி எங்க எழுதிட்டு விதர்பாதிபதியான புத்திரியான ருக்மிணி தேவதைக்கு ஓலை தந்தாள்னு ஓலையை கொடுத்தான். கிருஷ்ணன் பிராமணன் கையே கொடுத்து நீரே படிக்கணும்னா, சுவாமி இது கான்பிடென்சியல், இது லவ் லெட்டர், இதை நீர் தான் படிக்கணுமே தவிர நான் படிக்கிறதான்னா இல்ல படிக்கணும். என்ன அர்த்தம்? ஒரு ஜீவாத்மாவினுடைய விஞ்ஞாபனத்தை சர்வேஸ்வரன் நேரிடையாக கேட்க மாட்டான், ஆச்சாரியன் மூலமாகத்தான் கேட்கிறான் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம். அதை படிக்கிறான். ஒரு முதல் ஸ்லோகம் சுத்வாதுனான்புவர சுந்தர சின்வதாந்தே निर्विद्य गन्न विवरैहि हरतो भंगदावं रूपं दृशां दृशिमतां अखिलात्तरावं त्वयि अच्युता विशते चित्तमभद्रवं मे அருமையாளர்கள் சுத்வா குணானே. சர்வேஸ்வரா, உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஆபால்யம் தொடங்கி அடியேன் கேட்டேன். ஏன்னா கேட்கறதுக்கு தானே இந்த கதை கொடுத்திருக்கான் இல்லையா?
யாஜிக்வானவர்த்தி பகவத் குணநாமதேயோ சாஜிக்வான தந்துரஜீசவானக எந்த நாக்கானது பகவானுடைய குணத்தை வச்சுக்கலையோ அது நாக்கிலே தவளையின் நாக்கு. எந்த காதுகள் சவணாரவிந்தமாகிற பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கலையோ அது காதல்ல. பெரியோர்களாலே காது காது என்று ஓடப்பட வேண்டியது. ஜின்ஹரிகதா சுன்னி காணா ಶ್ರವಣಲಂಗ ಅಹಿಭವನ ಸಮಾನ ಇನ್ರಾವುನು ಪದ ಪಂಕಜ ದೇವಾನ ಗುರುತ ಓಚಿತ್ ನಗೆ ಜೀವ ಸಮಾನ ಎಂದು ತುಳಸಿದಾಸನ್ எழுதுவான். அந்த நிலையிலே சுத்வா குணானே உன்னுடைய குணங்களை கேட்டேன். எந்த குணங்களை? அந்த குணங்களுக்கு என்ன உண்டா? அகிலகேய பிரத்யேக கல்யாணிகதான சேதன சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்த ஸ்வரூபா சுவாமிமதானுரூபைக ரூப அச்சிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகர்ய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞானவரைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய வார்த்தவார்யவ சௌவார்த்த சாமிய காருண்ய மாதுர்ய கம்பீரிய உதாரிய சாதுர்ய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞானி அசங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவா சோசித விசித்ரானந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பருஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீடமதூடாவதம் சமகர குண்டல தெய்வேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தாதாமோதர வந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராணி அபரிமித திவ்யபூஷணா ஸ்வானுரூபா சிந்தேத்தி சங்கரகராசி சாங்காதி அசங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா சுவாமிமத நித்திய நிரவத்யானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்யசீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா ஏவம் பூத பூமி நீளாநாயகா ஸ்வச்சந்தாமவர்த்தி ஸ்வரூபஸ்திதி प्रवृत्ति वेद अशेष शेषदैक रतिरूप नित्य निरवध्य निरतिशय ज्ञान क्रियैश्वर्याणि अनंत कल्याण गुणगण शेष शेषासन गरुड़ प्रमुख नानाविध अनंत परिजन परिचारिका परिचरित चरणयुगला परमयोगिवान् मनसा अपरिच्छेद्य स्वरूप स्वभाव स्वाभिमत विविध विचित्रानंद बोध्य भोगोपकरण भोगस्थान समृद्ध अनंताश्चर्य अनंत महाविभव अनंत परिमाण नित्य निरवध्य श्री वैकुंठनाथ स्वसंकल्पानुविदायी स्वरूप स्थिति प्रवृत्ति स्वशेषदैक स्वभाव प्रकृति पुरुष कालात्मक विविध विचित्रानंद बोध्य भोक्तृवर्ग भोगोपकरण भोगस्थान रूप निखिल जगद उदय विभव लय लीला सत्यकाम सत्यसंकल्प परब्रह्म भूता पुरुषोत्तम महाविभूते श्रीमन्नारायण श्री वैकुंठनाथ अपार कारुण्य सौशील्य वात्सल्य औदार्य ऐश्वर्य सौंदर्य महोदधे अनालोचित विशेष अशेष लोकजरण्य प्रणतातिकर आश्रित वात्सल्यैक जलदे अनवरत नित्य अनाथ सत्यराम सत्य संकल्प सकलेतर विलक्षण अतिकल्पक आपत्सक श्रीमन्नारायण श्री रंगनाथ मम नाथ சரணமகம் பிரபத்யே என்று சுவாமி எம்பெருமானார் விஸ்வநாத் தான் சொல்றேன்.
அந்த கல்யாண குணங்களினுடைய அடுக்குகளை எல்லாம் ராமானுஜன் நமக்கு எடுத்து தந்தார். சுத்வா குணானே, இந்த குணங்களை எல்லாம் கேட்டேன். குணங்களை மட்டுமா கேட்டேன்? புவன சுந்தரா, 14 லோகத்திலையும் உங்க விட அழகன் வேற யார் இருக்காள்? உண்மைதானே அது. கருணம் ரூபசம் பண்ணவு சுகுமாரவு மகாபலவு உங்களிரு கவிசாலாட்சவு சீரகிருஷ்ண அஜினம்பரவு என்று இந்த அழகெல்லாம் இப்ப வந்து சென்றிருக்க டைம் இல்லை. புவன சுந்தர அண்ணா, உன்னுடைய கல்யாண குணங்களே ஆரெல்லாம் கேட்கிறாரோ கேட்கிறவர்களுடைய வலது செவியில் நுழைந்த குணங்கள் அவ ஹிருதயத்தில் நுழைஞ்சு அவர்களுடைய சம்சார தாபத்தை ஆற்றுவதல்லவா அரதோ அங்கதாவும். நான் என்ன பண்ணுவேன் சொல்றேனே, என்ன நாள் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அங்கன்ன மன்மதம், அங்கன்ன சம்சாரம், தாபத்திரத்தையும் போகும். எனக்கு நேர்ந்த மன்மத தாபத்தையும் உன்னுடைய குணங்கள் போகும். எந்த குணம்னா இப்ப சொன்னேனே இந்த குணங்கள் இல்லை, உன்னுடைய அந்த லீலைகள் இருக்கே அதுதான் என்னுடைய தாபத்தை போக்குறது. என்ன லீலை? ஒத்த உடலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்தவாறும் தடாவினில் வெண்ணையும் உண்பல், கன்றுகளோட செவியும் கட்டெரும்பு விழித்திடுவது, வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்புடையிட்டு அதன் ஒசை கேட்டு நிற்பது, புண்ணில் மொழி பெய்தாருக்கும் தீமைகளை மனைதோறும் சென்று செய்வது, உருக வைத்த குடத்தொரு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து அருகிருந்தால் தம்மை அநியாயம் செய்வது, ஆற்றிலிருந்து விளையாடுபவர்களை சேற்றால் எரிந்து வயதுவில் கை கொண்டு காற்றில் கரியனாய் ஓடி அகம்புகுவது, பண்டவர் உடலார் துகில் கை கொண்டு விண்டோய் மரத்தேறுவது, மற்றொரு மாளிகையறி மாதர்களிடம் இடம்புக்கு கச்சொரு வட்டை கிழித்து காம்பு துகில வைகீறி நிச்சரும் தீமைகள் செய்வது, தாயெடுத்த சிறுவோருக்கு உழைந்து ஓடுவது, ஒளியா விண்ணை உண்டான் என்று உரலோடு ஆட்சி உண்கையிற்றால் விடியாவார்க்கா ஆப்புண்டு விம்மி எழுவது, கஞ்சனும் காயனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையால் மடிய வளர்வது, ஆயனாகி ஆயர்மங்கை வேத தோல் விரும்பியது, குன்றெடுத்து ஆனிலை காத்து கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து வருவது, நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கன்னா தேரி அவளும் திருவுடம்பில் பூஜா ஊரிய ஊரினை உள்ளே ஒடுங்க ஏற உருவியது, மறுகடாவருவி அனவாமலையின் மறுப்பிணை குவடித்துருட்டி ஊறுகள் தின்பாலன் உயிர் செலுத்து அரங்கில் மல்லரை கொன்று ஒருகடாவரசர் புறக்கிட மடமீனிசை கஞ்சனை தளர்த்தது, பொய்ச்சூதில் தோற்றா புறையுடை மன்னர்க்காய் 10 பெறாதென்று பாரதம் கை செய்தது, பற்றறியா கோல் கையில் உண்டு மலைபுரையோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர்குலையா 100 வரும் பட்டடியா பார்த்தந்தன் தேரும் நின்றது, பாழியால் மிக்க பார்த்தனுக்கு அருளி பகலவனுடிகட ஆழியால் அன்று அங்கு ஆழியை மறைத்தது, சுத்வாகுணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்வித்ய கண்ணவி வரை அங்கதாபம் வரதா. அதுக்கு மேல சொல்றாய், கண்ணா லோகத்திலேயே எவன் கண் படைச்சவன் தெரியுமா? உன் அழக மட்டுமே எவன் அனுபவிக்கிறானோ அவன் தான் கண் படைச்சவன். அதே மேல சொன்னாள், கண்ணா உன்னுடைய திவ்ய நாமத்தை சொன்னவர்களுக்கு அவர்களை எல்லாம் தருகின்றவனான நீ, நான் உன்னை விரும்பினால் எனக்கு தரலாகாதா? புலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் வரும் துயராயினையெல்லாம் நிரந்தரம் செய்யும் வெள்ளியும் வருளும் அருளொரு பெருநிலவழிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று முதல் ஸ்லோகம். 2ஆம் ஸ்லோகம்
காத்வாமுகுந்தவரதி குலசீல ரூப வித்யாவயோத்ரவிண தாமவிராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவரிணீத கன்யா காலேந்திர பிரம்ம நரலோக மனோவிராமம். கண்ணா, வயது, நடத்தை, ஒழுக்கம், கல்வி, செல்வம் எல்லாவற்றாலும் உனக்கு நிகரானவளான நான் உன்னை தவிர வேறு யாரை விரும்புவேன்? உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பா, உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவையா? கண்ணா, உலகத்திலே பெண்ணாக பிறந்த கன்னிகையானவள் தன்னுடைய தனக்கு வரப்போகிற கணவனின் அழகைத்தானே விரும்புவாள். அதைத்தான் நானும் விரும்பினேன். காத்வா முகுந்த மகதி குல மகதி ரூப. என்ன ஒரு பொண்ணு கல்யாணம்னா 5 பேர் 5 விரும்புவாள். கன்யா வரயதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாண்டவாக குலவிச்சந்தி மிருஷ்டான்னம் பிதரே ஜனக. கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு தன் நாட்டுக்கார பணக்காரனான்னு பார்க்க மாட்டாளா, என்ன படிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாளா, அப்படி ஜில்லுன்னு இருக்காங்க, அப்படி அழகா இருக்காங்க. அதைத்தான் எதிர்பார்க்கிறாள். பொண்ணை பெற்ற தாய் என்ன எதிர்பார்க்கிறாள்? நமக்கு வர மாப்பிள்ளை கணவனா இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வரங்களை கணித்து வச்சிருக்கான், எத்தனை வீடு இருக்கு, நம்ம வந்து வேற இடத்துல மாமியார் நத்தனார்களா ஏற்கனவே போயிட்டாளா? மாதா வித்தம் பிதாஸ்ருதம். பொண்ணு பெற்ற தகப்பன் எதை எதிர்பார்க்கிறானா? வரப்போற மாப்பிள்ளை நன்னா படிச்சிருக்கானா, எம்ஏயா பிஏயா எம்பிஏயா? பிதாஸ்ருதம். அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. எத்தனை வேதாத்தியனம் பண்ணிருக்கான், எத்தனை சாஸ்திரம் படிச்சிருக்கான். இப்ப வேதாத்தியனம் பண்ணவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. குடும்பி வச்சுட்டு திருமணம் போட்டுண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதா ஒரு பொண்ணாவது என்னையே மறுத்து கொடுத்தா 20 வருஷத்துக்கு முன்னாலே ஏதோ ஒரு பைத்தியம் வந்து மாட்டு நம்மகிட்ட. அது வேற விஷயம். உறவுகாராளா எதை எதிர்பார்க்க மாட்டாளா? பையன் நல்ல குலமா, நல்ல கோத்திரமா? மிருஷ்டான்னம் பிதரே ஜனக. ஊர் ஜனங்களா என்ன எதிர்பார்ப்பாளா? அடியே இன்னும் 5-6 நாளைக்கு அடுப்பு மூட்டாதே. அவாத்துல கல்யாணம், நல்ல சாப்பாடு, அன்னம் சூபரிதம் கிருதஞ்ச துவையல் வத்தல் வடா மப்பளாம் புட்லே பாயதம் ஓர் குழம்பு வருவல் தத்யோதனம் செஞ்ச பாது தேங்காய் அன்னம் மகா குடான்ன சகிதம் கம்பீர சாராந்தமும் நேவோரும் அப்பளம் வடக மாம வடையுடன் ஒப்பிலா போலி ஓமப்பொடியுடன் பதிர்பேயட்டு பாதம் ஹல்வா மைசூர் பாகுடன் கூட்டுடன் டங்கர் சேரவில்லவியல் கேட்டு புஜிக்கும் மறைக்கீரை மசியல் காசினியோர் புகழ் கத்திரிக்காய் பஜ்ஜி நேசமுடன் புஜிப்போர் நெஞ்சை விட்டகல தேவாமிருதக தேங்காய் பாலுடன் காதலர் பெருகும் கல்கண்டு பாயசம். கேட்கிற போதே நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அதை விரும்புவாரா? 3ஆம் ஸ்லோகம். தன்மேவங்கள் பதிரங்கயாயாம் ஆத்மஸ்பிதச்சபவதோத்ர விமோவிதேவி மாவீரபாகம் அபிவர்ணி சதுஜைத்யாராது கோமாயுவன் மிருகபதேர் பலிவம் பூஜாச்சா. கண்ணா, உனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட என் சரீரத்தை சிசுபாலன் போன்றவர்கள் திண்டக்கூடாது. சிங்கத்திற்கு விட்ட இறைச்சியை நாய் திண்டலாமான்னு கேட்கிறாய். அப்படியே ஆண்டாய். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வழிவில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் ஒப்பதும் செய்வதொப்ப ஊரிடை ஆதி சங்குத்தமற்கென்றுண்ணித்தெழுந்த வெந்தடமுலகள் மானிடவர்க்கென்று பெற்றுப்படில் வாழவில்லேன் கண்டாய் மன்மதானே. சொல்றாள், கண்ணா, நீ என்ன ராட்சச விதானத்தாலே மறந்து கொள்ளவனும் அந்த குலத்திற்குள்ளே இருக்கின்ற உன்னை நான் எப்படி வெளியே கொண்டு வருவது என்று கேட்கிறீரோ? எங்கள் குலத்திலே திருமணத்திற்கு முதல் நாள் மணப்பெண்ணானவள் பத்ரகாளியை வணங்குவதற்காக வெளியில் வருவதுண்டோ? அந்த வேளையிலே என்னை தேவரில் தூக்கிட்டு போடும். ஏன்னா
இருந்தாலும் பத்ரகாளி கண்ணனோட தங்கை வேணும், யாரா இருந்தாலும் அவளை வணங்கித்தான் ஆகணும். ஆத்துக்காருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நாத்தனார் கிருப்ப வேணுமா இல்லையா? நாத்தனார் யாரு? பத்ரகாளி. நாத்தனார் யாரு? பத்ரகாளி. அதனாலே அந்த புராந்தர்ஜி அனிகத்திய பந்தூனே துவாமுத்வகே கதவிதி பிரவதாம்யுபாயம் பூர்வேத்யுரஸ்திவதி குலதேவி யாத்ரா யஸ்யாம்பகி. கடைசியா ஒரு சோகம் எழுதாய், அண்ணா இந்த பிறவியில நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா இன்னும் 100 பிறவிகள் எடுத்து விரதோபவாச கிருஷையாகி உன்னையே மணப்பேன். எழுதியிருக்கிறதுதான் சரி, நீ நேர பார்த்திருப்பியே, அவ எப்படி இருக்காள்? அதை என்ன சொல்லுவேன் கண்ணா? கேசவா என்று கிளேசிப்பாள், என் மேல் சந்தனத்தை பூசவா என்று புலம்புவாள். நேசா ஹரி 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 என்பாள், மாறன் அம்புபட்ட புன்னை பரி ஹரி என்பாள். சதியை பார்த்து பந்தோடு கடல் மறுவாய், பைங்கிழியும் பாலூட்டாய். பாவபோன நெஞ்சுருகி கண்பணிப்ப நிற்கும் சோறு நெடுதுயிர்க்கும் உண்டறியாய் உறக்கம் வேணாய். பட்டுடுக்குமயத்திறங்கும் பாவவேணாய். பனிநெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி உள்ளாய். எட்டுணை போது என் குடங்கால் இருக்க இல்லாய். எம்பெருமா என் சிறையின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன். முன்னவனுடைய நாமம் கட்டாய், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாய். பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாய். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாய். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாய். அகன்றாய் அவரிடத்தாராஜாரத்தை தன்னை மறந்தாய். தன்னாமும் கேட்டாய். தலைப்பட்டாய் நங்கை தலை வந்தாளே. புரியா பிராமணா? உங்க ருக்மிணி மட்டும்தான் என்ன நினைச்சு இப்படி கஷ்டப்படுறாளோ? தாத்தா அகமப்பி தச்சித்தா. அவளை நினைச்சு நானும் அந்த மாதிரிதான் பண்றேன். ஏதும் தேர்தல்னா ஒரே ராத்திரியிலே விதர்ப்ப தேசம் வந்துட்டான். பலராமன் பார்த்தா தம்பி போனான்னா தகராறு இல்லாத இருக்காது அப்படின்னு படைகளை அழைத்துக் கொண்டு ஒரு பின்னால் வருகிறார். அதுக்குள்ள அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆயிடுத்து. சிசுபானம் வந்துட்டான் மாப்பிளையா. இத்தனை நாளா தாடி மீசியோட இருந்தவன் இன்னைக்கு ஜோரா சவரம் எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணன் என்ன சொன்னா ஒத்துக்க மாட்டேன், சிசுபாலன் தான் ஒத்து போயிடும். அப்படி இல்லைன்னு வந்திருக்கான். அவனுக்கு மாப்பிள தோழன்லாம் வந்திருக்கான். ஆராடா தத்ர சால்வகா ஜராசந்தஹ தத்தவக்ரஹ விடூரதஹ ஆஜக்மு சைத்யபட்சியாரா பௌண்ட்ரதவாசுதேவாரி. எல்லா கிருஷ்ண துவேஷிகள்லாம் உள்ள சேர்ந்திருக்கான். ஜராசந்தன், பௌண்ட்ரவாசேவன், தந்தவக்ரன், விடூரதன், இத்தனை வயகளும் வந்திருக்கான். எப்பேற்பட்ட வயகள்னா சிசுபான ஏமாந்தா ருக்மிணியை இவங்களே ஆச்சு விடுவான். அப்பேற்பட்ட பசங்க எல்லாம் வந்தாச்சு. கிருஷ்ணனும் வரல. ருக்மிணி தேவி தவிக்கிறாள். அப்ப சொல்றாள், துர்பகாயானமே தாதா நானு பூலோ மகேஸ்வரனா தேவீவா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜாசதி. இந்த சர்வேஸ்வரனும் சிவபெருமானும் என் விஷயத்துல இறங்கலன்னா அது ஆச்சரியம் இல்லை. ஒரு பொம்மனாட்டி பண்ற துக்கம் அந்த ஆம்பளைகளுக்கு தெரியாது. ஆனா சிவபெருமானுடைய மனைவியும் இமவானுடைய புத்திரியும் மகாபதிவிரதியுமான அந்த பார்வதி தேவி கூட என் விஷயத்திலே பராமுகமாயிருக்கிறாரே. தேவீவா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜாசதே என்று நினைக்கும் நேத்திரம் அஸ்புரயன் இடது கண், இடது தோள், இடது மார்பு இதெல்லாம் துடிக்கிறதா பொம்மநாட்டிகளுக்கு லெப்ட் சைட்ல துடிச்சா லாபம், அம்பளைக்கு ரைட் சைட்ல லாபம். சில பேருக்கு ரெண்டு பக்கமும் கிடைக்கும் பித்தம். இந்த நேரத்துல அந்த பிராமணன் வந்துட்டான். அம்மா கிருஷ்ணன் உண்டாச்சுன்னா சந்தோஷத்தை வேண்டாம். பிராமணனுக்கு என்ன தவறுன்னு யோஜனை பண்றார். பகவானையே கூப்பிட்டுருக்காங்க.
இந்த பகவானையே கொடுத்தவனுக்கு வீடா எதை கொடுக்க முடியும்? அவசியந்தி பிரம்மனாயா பிரியமன்யது நனாமசா. ஒரு நமஸ்காரத்தை பண்ணாய் ஆச்சாரியனுக்கு, அதுக்கு மேல செய்யக்கூடியது என்ன இருக்கு? அவன் கொடுக்குற பகவானுக்கு வீடா நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏன் நினைச்சுட்டாருன்னா எம்பாடு ஆபத்து. ஒரு நமஸ்காரத்தை பண்ணா போதும் நினைச்சுட்டாரு அது அவனுக்கு. அவசியந்தி பிரம்மனாயா பிரியமன்யது நனாமசா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காத்தால அம்பிகை பூஜைக்காக ருக்மிணி தேவி துர்கையினுடைய கோயிலுக்கு வராய். எப்படி வராய்? தாண்டேவமாயாமிவ வீரமோகி சுமத்யமான் குண்டலமண்டிதானம் சமம் நிதம்பர்பிதரத்னமேதாம் வெஞ்சத்தனிம் குண்டல சங்கீதக்கணம் சுஜிஸ்மிதம் பிம்பபலாதரத்யுதி சுனாயமான துஜகுந்த புத்மரம். அவ்வளவு அழகா அன்ன வெங்கடையாய் ஆரணங்கு பெட்டகம் கருத்தை இழுக்கின்ற கால்குழலி என்று தமிழ்ல நீங்க எப்படி பண்ணீங்களோ அவ்வளவு அழகா வராத. குதிரை மேல சில வீரர்கள், ஆன மேல சில வீரர்கள் உட்கார்ந்து பார்க்கிறாள். இவ அழகா பார்த்தோன்னே ஆன மேல உட்கார்ந்துருக்கிறவன் ஆனையில இருந்து விழறான், தேர்ல இருக்கிறவன் தேர்ல இருந்து விழறான், பூனை மேல இருக்கிறவன் பூனையில இருந்து விழறான். அவருக்கு மயங்கி. ஆனா இவ ஆரியான்னு பார்த்தாளானா ஹரையே சோபாம் அற்பயத்தையும் சாட்சா ஸ்ரீயப்பதியாவே எம்பெருமானுடைய திருவடிகளே தன்னுடைய சோபையை அர்ப்பிக்க போறாளான். போறவன் அதை முடிச்சுட்டு வெளியில வந்தா கண்ணன் இருக்கானு பாக்குறான். கண்ணன் இருந்தான். கண்ணன் என்ன பண்ண அப்படின்னு புரியுதா? புரிஞ்சாலும் இந்த பக்கம் பார்த்து காட்டுறேன் அப்படின்னு. என்ன நீ இப்பொழுது தேடி நேரம் சம்மதம் நாள் என்ன பண்ணாதோ ராமபுரோகமை ஓடினான். ருக்மிணியை தூக்கினான், தேர்ல வச்சிருந்தான், ஓட்டினான். சனை அடி அடியா வரானா. என்னையா இத்தனை பேர் எதிர்க்கிறாளேன்னா சென்னாயின் நடுவிலே சென்று தன் மாமிசத்தை எடுத்து வருகிற சிங்கம் அஞ்சியா வரும்னு கேட்ட. அப்படி எடுத்துன்னு வர சிசுபாலன் பார்த்துட்டே இருக்க. அழுவார்க்கே தங்கல்ல. கண்ணால் அன்போடித்து கண்ணீரன்னை கைப்பிடிப்பான். திண்ணாண்டிருந்த சிசுபாலன் தேசில் அழிந்து அண்ணாண்டிருக்கவே அங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் அவன் பேரும் ஊர் பேரும் அரங்கமே. ஸ்ரீரங்கநாதன் தான் திருடின்னு போனான். பார்த்துட்டு இருக்கான். ஜராசந்தாதிகள்லாம் என்ன பண்றாள்? கிருஷ்ணன் மேல போருக்கு போறாள். அத்தனை பேரும் தோத்து ஓடி வராள். சிசுபாலன் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கான். எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு தலையில சிசுபாலம் சமப்பிய கிருதகார விவாதூரம் பொண்டாட்டி சாவு கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கான். ஜராசந்தன் வந்தா சிசுபாலா ஏண்டா வருத்தப்படுற? டோன்ட் வரிடா. இந்த ருக்மிணி போல 1000 பொம்னாட்டிகள் இருக்கா, கல்யாணம் பண்ணி தரேன். இந்த கிருஷ்ணன் தோத்து போயிட்டுமே வரும் தெரியும். நான் 18 தடவை தோத்துருக்கேன்டா. சமாதானப்படுத்தி இவனை கூட்டிட்டு வருவாள். இந்த ருக்மிணியுடைய அண்ணன் ருக்மிங்கிறவன் உண்மையாகவே மானஸ்தன். என்ன பண்ணா? ருக்மியவரிஹி சுசம்ரத்தஹ சின்வதாம் சர்வபூமிருதாம் அகத்வா துர்மதிம் கிருஷ்ணம் அப்ரத்யூஹ்ய யதீயசிம் குண்டினம் ந பிரவேட்சாமி சத்யமேதது. கிருஷ்ணரை கொல்லாமலும் தங்களை மீட்காமலும் இந்த குண்டினபுரத்திற்குள்ளே நுழைவதில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணா பெருமாளை தொடர்ந்துட்டு போறான். பெருமாள் அவனை தோக்கடிச்சார். கட்டில் காலில் கட்டி தலையை வெட்ட போனார். ருக்மிணி திருவடி பிடிச்சிருந்தான். கல்யாண காலத்துல மைத்துன தலையை வெட்டி கல்யாணம் பண்ணலாமா? தப்பு இல்லையா? வதத்துக்கு சமானமான தண்டனை இல்லையான்னு கொடுத்து அவனை விட்டுருன்னு தமசானுகாரிணம் சஸ்மஸ்ருகஜம் பிரபன்வியரூபயது. அவனே தலையில 5 குடுமி தாடி மீசி வச்சுட்டார். இதெல்லாம் வதத்துக்கு சமானம். இப்போ இருந்தா இது நியூ மாடல் கிராஃப்ட் கொலைக்கு சமானம். அங்கங்க பாதி விட்டு நமக்கு நீங்க செஞ்சிருக்க அந்த மாதிரி
சுகதம் வயது அந்த ருக்மியை விட்டுட்டார். துவாரகைக்கு போறார். அங்க ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அகலகில்லேன் இறையும் என்று அலர்மையல் மங்கை உரை மார்பனாக எம்பெருமானே சேர்த்து வைக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தரும் இல்லாமையே தனக்கு கல்யாணம் நடந்து கொடுத்தேன்னு ஒரு துக்கம். எல்லாரும் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அடுத்த பிறவியிலே சீனிவாசனாக பத்மாவதி நாச்சியாராக வர ஆகாசராஜன் பிரம்மா பராட்டி சிவபெருமான் சுப்பிரமணியாதிகள் எல்லாம் உடனிருந்து திருமலையிலே வெங்கடேச பெருமானுக்கு பத்மாவதி பரிணயித்து இந்த துக்கம் தாங்கத்தான் பண்ணி வச்சார். அதனால்தான் ஆழ்வார் உறுப்பினி நங்கையை தேரேற்றுக் கொண்டு விருப்புற்று அங்கே விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பார தேவகி சிங்கத்தை பாடிப்பார என்று ருக்மிணி நாதனானான். அங்கே பத்மாவதி நாதனானான். பத்மாவதி ருக்மிணி கிருஷ்ணனாக நம்மால் அனுபவிக்க முடியாதுன்னு கலிகாலத்திலே எல்லாரும் கண்டு அனுபவிக்கலாம்படி எல்லாருடைய வினை தீர்க்கின்ற கோவிந்தாய் வெங்கடேசனாய் என்று அனுகிரகம் பண்ணுக அந்த திருவேங்கட தப்பனுடைய திருவடி மலர்களின் துணையாலே இந்த வீடுடையார் வீட்டிலே காலட்சேபத்திற்கு ஏற்பாடு செய்த நண்பனம் படைத்தார். அவருடைய சந்ததிகள் யாவரும் வானோங்கிய புகழும் வானோங்கிய வாழ்வும் வானிலும் உயர்ந்த செல்வமும் அடைந்து திருவரங்கத்து எம்பெருமானுடைய திருத்தாள் இணைகள் பன்னெடுங்காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி நம்முடைய சுவாமி ஒரு 2 மணித்துளிகள் பேசினவர்கள் இது நிறைவு பெறும் என்று கூறி ஆஸ்திகோத்தமர்களே, நேற்றைய தினம் என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு